முந்தைய படமான யானை படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி அவர் சில பேட்டிகள்லாம் நான் வழக்கமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன், அது இந்த படத்தில் பண்ணல, புதுசாக எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ யானை படத்தில் அவருடைய வழக்கமான அந்த ட்ரேட்மார்க் ரேம்ப் ஷாட்ஸுங்கிறது கிடையாது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அந்த படத்தில் இல்லை. அண்ட் சிங்கிள் டேக்லாம் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் அந்த படத்துலேயே ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்துடைய ரத்னம் படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியும் சில பேட்டிகளில் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரோ அதே மாதிரியான சில விஷயங்கள் அவர் பேசியிருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். இது முதல் விஷயம். தென் அந்த படம் மாதிரியே இந்த படத்துலையும் ரேம்ப் ஷாட்ஸு கிடையாது. அண்ட் அந்த படம் மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு சிங்கிள் டேக் லென்த்தியான ஸ்டன் சீக்வன்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதே மாதிரியே இந்த ஹீரோவும் பயங்கர இன்வின்சிபிளான, யாருக்கும் அடங்காத, யாராலையும் அடக்க முடியாத ஒரு ஹீரோ. அதே மாதிரியே சமுத்திரக்கனியும் இந்த படத்தில் இருக்காரு. அதே மாதிரி இன்னும் பல அதே மாதிரிகள் இந்த படத்தில் இருக்குது. அந்த அதே மாதிரிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர். ரத்னம் வேலூர் எம்எல்ஏ சமுத்திரக்கனியோடைய ரைட் ஹேண்ட் தளபதி, புரட்சி தளபதி நம்ம விஷால். அவருக்காக என்ன வேணால் வேலை செய்வார். அண்ட் விஷால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறதுனால சமுத்திரக்கனிக்கு சின்ன வயசுலேருந்து விஷால்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பையன் மாதிரி ரொம்ப பாசமாக அவரை பார்த்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஊரில் நல்லதுக்காக ரவுடிசம் பண்ணுற நல்ல கெட்டவர்கள். ஸோ இந்த சூழலில் ஒரு நாள் அதே ஊரில் பிரியா பவானி சங்கரை எதேச்சியாக பார்க்குறாரு விஷால். அவங்கள பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி பிரியா பவானி சங்கரை கொலை பண்ணுறதுக்காக அந்த ஊரில் ஒரு பெரிய கும்பல் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அந்த கும்பல்லேருந்து முதல்ல பிரியா பவானி சங்கரை காப்பாற்றுறாரு. ஸோ இனிமேல் இவங்களை காப்பாற்றா என்னுடைய தார்மீக கடமை, வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஸோ விஷால் எதுக்காக இந்த மாதிரி இறங்கி போய் ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் என்ன சம்பந்தம், பிரியா பவானி சங்கர் யார், அவங்கள எதுக்காக கொலை பண்ணுறது இவ்வளோ பெரிய கூட்டம் தேடிட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற படம் தான் ரத்னம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். டெம்ப்ளேட் படத்தில் டெம்ப்ளேட் ரோலில் டெம்ப்ளேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு விஷால். மார்க் ஆண்டனியோட கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கலாக இன்னும் கூட கொஞ்சம் ஃபிட்டாகவே தெரிகிறாரு. அஃப்கோர்ஸ் சண்டை காட்சிகளில் கலக்கியிருக்காரு. அண்ட் எமோஷனல் காட்சிகளையும் அவருடைய ஸ்டைலே ரொம்ப உறுத்தாத வகையில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்களில் வழக்கத்தோட கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிரியா பவானி சங்கரும் உணர்ச்சிகரமான சென்டிமெண்ட் ஹெவியான அந்த ரோலை ரொம்ப நல்லாவே கேரி பண்ணியிருக்காங்க. ஹீரோவுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாஸ் படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை உணர்ந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. முக்கியமாக நடிப்பு, குரல் ரெண்டுத்திலையுமே அவங்களே எமோட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதெல்லாம் கொஞ்சம் அதிசயமான விஷயம் தான் நினைக்கிறேன். சமுத்திரக்கனி ஹீரோவுக்கு காட்ஃபாதர் மாதிரியான, வடச்சென்னை குணாவையும் சாட்டை தயாளனையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கேரக்டரை ரொம்ப ஈஸியாகவே புல் ஆஃப் பண்ணிடுறாரு. மற்றபடி காமெடி நடிகர்கள் காமெடிங்கிற பேரில் என்னமோ பண்ணுறாங்க, வில்லன் நடிகர்கள் வில்லத்தனம் காட்டுறாங்க, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. ராக் ஸ்டார் டிஎஸ்பின்னு தனியாக டைட்டில் கார்டெலாம் போட்டு இந்த படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் பாருங்க படத்தில் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஸ்பீக்கர்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்காம நம்ம காதுக்கு மேலே தலைக்கு மேலே ஏறி உட்காந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிச்சிருக்காரு. பல வருடங்கள் கழிச்சு இன்டர்வல் பாயிண்ட்லேயே எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்னால தலைவலி வந்த படம்னா அது இதுதான். நான் வீட்டுக்கு போகிறேன், உன் கூட வரேன், பலகாரம் தரேங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடான லிரிக்ஸுக்கு சிம்பிளிஃபைடான டியூன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு டிஎஸ்பி. என்னன்னா ஒரு பாட்டில் வந்து இந்த தேவதை போல் ஒரு பெண்ணிங் வந்து தம்பி பாட்டோடைய வாடை கொஞ்சம் ஹெவியாக வருது. இன்னொரு இடத்துல அவர் மியூசிக் போட்ட பொம்மரில்லு படத்துடைய மியூசிக்கு அந்த பிஜிஎம்மே இன்னொரு இடத்துல கேட்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎஸ்பி யூனிவர்ஸ், ஹரி யூனிவர்ஸ் ரெண்டுத்தையும் கலந்து இதே ஒரு யூனிவர்சல் டெம்ப்ளேட்டாக ஆக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இயக்குனருக்கு அடுத்து படத்தில் ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கிறது படத்துடைய ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ் தான். அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கனல் கண்ணன், திலீப் சுப்ராயன், பீட்டர் ஹெயின், விக்கின்னு 4 ஸ்டன் மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ஸ்டன் காட்சிகளில் அதிக மெனக்கெடல்கள் தெரியுது. முக்கியமாக அந்த சிங்கிள் டேக் ஸ்டன் சீக்வன்ஸும், சுடுகாட்டில் இருட்டில் ஒரு சேசிங் ஒன்று நடக்கும், அந்த சீக்வன்ஸும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சீக்வன்சஸ். அண்ட் இவங்களுக்கு ஈக்குவலாக கேமராமேன் சுகுமாரோடைய ஒர்க்கும் பாராட்டப்பட வேண்டியது. நிஜமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஊருக்கு நல்லது செய்கிற ரவுடி ஹீரோ, ஹீரோயினை துரத்துற ரவுடி கும்பல், மாஃபியா மாதிரி செயல்படுற வில்லன் கேங்னு தன்னுடைய பழைய படங்கள்லேருந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தூசி தட்டாமையே யூஸ் பண்ணி ஒரு மசாலா என்டர்டெய்னர் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் ஹரி. அவருடைய ட்ரேட்மார்க் ஆக்ஷன், பஞ்ச் டயலாக்ஸ், சென்டிமெண்ட், திடீர்னு இன்சர்ட் மாதிரி சிரிப்பே வராத அந்த காமெடி காட்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஆனால் எனக்கு அதே மாதிரி தான் கேட்டேன், அதையே கேட்கல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அஃப்கோர்ஸ் நடிகர்கள் மாறி இருக்காங்க, களம் மாறி இருக்குது, காரணங்கள் மாறி இருக்குது. ஆனால் இந்த கதையுடைய ஃப்ளோவில் ஒரு டேஜாவு ஃபீல் வரதை தவிர்க்க முடியல. பெருசாக சஸ்பென்ஸோ ட்விஸ்ட்டோ நம்மளுக்கு ஃபீல் ஆகவே இல்லை. எல்லாமே ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. இந்த கதை திரைக்கதையில் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்பை இயக்குனர் கையாண்டிருந்த விதம், அந்த கடைசி வரைக்கும் அதை மெயின்டைனும் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக இந்த ஒரு ஆஸ்பெக்டில் இயக்குனர் ஹரி மாற்றி யோசிச்சிருக்காரு. அதே டெய்லர், அதே வாடகை, அதே ஊசி, அதே நூல், அதே மெட்டீரியல்னு ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் தன்னுடைய முந்தைய படங்களையே, தன்னுடைய ஃபிலிமோகிராஃபியை இயக்குனர் திரும்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. இதில் ஹீரோவுடைய சென்டிமெண்ட் கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் ஆகுது. ஆனால் அது மட்டுமே பத்தாதுன்னு இயக்குனருக்கே தெரிஞ்சனாலேயோ என்னமோ
ஹீரோவுக்கும் மெயின் வில்லனுக்கும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் பண்ணணும்னு ஒரு பேக் ஸ்டோரி யோசிச்சு வச்சிருக்காங்க. அந்த பேக் ஸ்டோரி கூட பயங்கர ப்ரெடிக்டபிளா ரொம்ப குக்டப்பாக தான் ஃபீல் ஆகுது. இந்த அக்ரஹாரத்தில் வர காட்சிகள்லாம் ரொம்ப அமெச்சூராகவும் ஃபீல் ஆச்சு. தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கான்ஃபிளிக்டாகவும் பெருசாக அழுத்தமாக எதுவும் ஃபீல் ஆகலை, எஃபெக்டிவாக இல்லை. ஹீரோ வில்லன் சண்டை, அந்த 1 பாயிண்ட் சண்டை, திரும்ப திரும்ப சண்டைன்னு இப்படியே போயிட்டு இருக்கா, ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சண்டை காட்சிகளை மெனக்கேட்டிருக்காங்க, ஸ்டாண்ட் அவுட்டாக 2 சீக்வன்ஸ் இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா படம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் சண்டை தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எந்த ஹாஃபில் எந்த சண்டை வருது அப்படிங்கிறது குழப்பமாகவே இருக்குது. ஏன் எல்லாமே ஒரே சண்டை தானோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வருது. இதே ரேஞ்சில் போனால் சண்டை காட்சிகள் மட்டும் இல்லை, இயக்குனர் ஹரி எடுக்கிற படங்களில் கூட எந்த படத்தோட கதை எதோடது அப்படிங்கிற குழப்பம் வந்துடும் போல இருக்கு. ஏன்னா போன யானை படத்தோட விமர்சனத்தில் நான் கிரிட்டிசிசமாக என்னெல்லாம் சொல்லியிருந்தனோ அதெல்லாம் இந்த படத்துக்கும் அப்படியே பொருந்துதுங்கிறது கொஞ்சம் ஒரியிங்கான விஷயம் தான் நினைக்கிறேன். போலீஸும் ரவுடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும். டாக்டர் நர்ஸ் மாதிரி கேரிங்காக இருக்கணும், நர்ஸ் டாக்டர் மாதிரி பிரில்லியண்டாக இருக்கணும். இந்த மாதிரி படத்தில் பல வசனங்கள் ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த பிளேடை விட்டு சுரண்டி விட்டணுங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. ஏன் ஒரு சீனில் நான் காசுக்காக என்ன வேணா பண்ணுற பொறுக்கி இல்லை, கொள்கைக்காக கொலை பண்ணுற ரவுடின்னு ஹீரோ சொல்கிற வசனத்தை பேசி மார்கபந்து முதல் சது கவிதை மாதிரி இல்லைன்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. மொத்தத்தில் இந்த ரத்னம் பாப்புலர் ஹிட்ஸ் ஆஃப் ஹரிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி ஹரியோடைய பழைய படம் ஏதோ ஒன்று ரீரிலீஸ் ஆகிருக்குங்கிற ஃபீல்டில் நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனால் அப்பவுமே கூட இந்த தமிழ், சாமி, சிங்கம் 6 அளவுக்கு இந்த படம் என்டர்டெய்னிங்காக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமே. மற்றபடி உங்கள் இஷ்டம். படம் தியேட்டரில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலுமே கூட கண்டிப்பாக 200% இது சின்ன பசங்களுக்கான குழந்தைகளுக்கான படம் இல்லை. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து சென்சார் போர்டுக்கு மனுவே எழுதி போடுவீங்க, அந்த அளவுக்கு இந்த படத்தில் வயலன்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். வேணும்னா பஞ்சு எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள், எங்கே வச்சுலாம் கேட்கக்கூடாது.